என்னத்துக்கு அனுப்பிச்சுட்டேன் நீங்கள்? கூப்பிட்டாங்க போயிட்டு எங்கே போயிட்டு எடுத்து தலைவர் வாழ்க. எப்போ அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ சார். நாங்கள் ரஜினி ஃபேன், தீவிரமான ரஜினி ஃபேன்ஸு. கிட்டத்தட்ட 35 வருஷமாக நாங்கள் ஃபேன்ஸாக இருக்கிறோம். நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்துனுங்கிறோம். தலைவரை ஒரு வாட்டி என்ன பார்த்துடலான்னு இதோட 7 முறை நான் வந்துக்கிறேன். வீட்டாண்டிக்கு பார்க்க முடியல. ஜஸ்ட் இப்போ நான் வெளியே வந்து பார்க்கலான்னு வந்துருக்கிறேன். ஆந்திராவிலேருந்து வந்துக்கிறேன். ஆமாம். இல்லை நாங்கள் ஆடியோ லான்ச்சில் இப்போது கேட்டான இருந்தானா பார்க்கலான்னு பாஸுக்கு ட்ரை பண்ணேன். பாஸு கிடைக்கல. சரி கேட்டானா பார்த்து போயிடலான்னு வெயிட்டிங்கில் இருக்கிறேன். என்ன சார்? ஆமாம். செம்ம வெயிட்டிங். அவர் குட்டி கதை சொல்லுவார். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே ட்ரெயிலெலாம் வெறித்தனமாக இருக்கும் அவருது. நாங்கள் ஒரு 8th கிளாஸ்லேருந்து நாங்கள் ஃபேனாக இருக்கிறேன். எஜமானு வீரா அங்கேருந்து ஃபேன் ஷோ பார்த்துன்னு இருக்கிறேன். அவர் எந்த படம்னா சரி. இன்றைக்கி நான் ஆந்திரா தமிழ் பேசுகிறேன், தமிழ் படிக்கிறேனாக்கா அதுக்கு காரணம் தலைவர் தான். தலைவர் படம் பார்த்துன்னு இது மாதிரி தமிழ் கற்றுன்னு தெலுங்கும் படிக்கிறேன். இருக்கிறார். அவர் சூப்பர் நடிகர் தான். அவர் கிங்கு. அவர் ஆமாம் நல்லா இருக்கும். அமெரிக்கான ஜெட் ரோலுன்றாங்க. ஆனால் தலைவர் தான். மெயின் தலைவர் தான். அது சும்மா அவர் நடையா பாருங்கள் ஒரு வாட்டி. அவர் என்ன சுறுசுறுப்பாக நடக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி கூட உலகம் பூரா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க ரசிகருங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே ஸ்டேடியம் அன்றைக்கி வந்து அவரை பார்க்கணுன்ட்டு போயஸ் கார்டன் போயிட்டு வந்துருங்கிறேன். இப்போது போயஸ் கார்டன் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் அவரை பார்க்கணுன்னு போனோம். அவர் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நேராக இங்கே வந்துருக்குறோம். நேராக வந்துக்கிறோம். வீட்டுக்கு கூட போயிருந்தோம். போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். இதுவரை இல்லாத ரஜினி நாங்கள் காட்ட போகிறோம். பின்னணிக்கும் பயங்கரமாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களா? தலைவர் படம்னாக்கா கெத்து தானே. தலைவர் தான். சொல்லுங்க. யாருக்கா வந்திருக்கீங்க? லோகேஷ் அண்ணா. என்ன காரணம்? லோகேஷ் அண்ணா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுலேருந்து மாநகரம் படம் அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சஸ்பென்ஸில் தான் பண்ணுவார். ரொம்ப எக்ஸ்பெக்டாக நான் எதிர்பார்ப்பேன்.
எதாக இருந்தாலும் அண்ணன் அடுத்து என்ன த்ரில்லிங் மூமெண்ட்டில் தான் கொண்டு போவார். ஒரு ஆளை வந்து பதட்டமாக கொண்டு போகும்ல, அடுத்து என்ன அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கூலியில் நிறையா காஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ? நான் வெயிட் பண்ணுறேன். கூலி சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ஓகே, எல்லா சாங்கும் ஹிட்டு தான். 3 சாங்குமே ஹிட்டு தான். ஓகே, லோகி சொல்லியிருக்காரு இது எல்சியில் வராது இல்லை. டிசப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா தான் போகுது. ட்ரெய்லர் 7 மணிக்கு ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். ட்ரெயிலருக்கு சொல்லிட்டாரு. ட்ரெயிலருக்கு எந்த வராதுன்னு சொல்லிட்டாரு. எல்சியில் அது வர வாய்ப்பு இருக்குது. ட்ரெயிலருக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ட்ரெய்லருக்கு காலிலேருந்து மேக்ஸிமம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இன்னும் எஸ்பைட்டா விக்ரமை விட எஸ்பைட்டா பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். லியோ இடையில வச்சு அதை விட்டு தெரியாது. லியோக்கு எல்சிக்குள்ளேயே வரான்னு சொல்லிட்டாரு அண்ணன். இது கூலி தனியாக தான் வரும்.